வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹிந்தி வெப்சீரிஸாக நெட்ஃப்ளிக்ஸில் இப்போது தமிழ் டப்போட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க தி பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ் ஆனது இயக்கியிருக்காரு ஷாருக் கான் அவருடைய மகனான ஆரியான் கான். இந்த படத்தை இந்த வெப்சீரிஸை லைட் பண்ணியிருக்காங்க லக்ஷயா, அப்புறம் ராகவ் அண்ட் ஆன்யா, அப்புறம் பாபி டியோல் அவர்கள். ஸோ இந்த வெப்சீரிஸ் எப்படி இருந்திருக்கு, அதுமாதிரி பாலிவுட் எந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்கன்றதை இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிற முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். தி பேட்ஸ் ஆஃப் பாலிவுட். அந்த பேட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் இருக்கும். அந்த 3 ஸ்டாருமே ஒரு கெட்ட வார்த்தையை குறிக்குது. அது நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த வெப்சீரிஸனுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷயா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு புது படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் நடித்த ஃபஸ்ட்டு படமே பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுது. ஸோ அவர் சோடாவாலா அப்படின்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் கீழே அந்த படத்தை நடிச்சிருந்தார். ஸோ அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பார்ட்டிலாம் வைக்கிறாங்க. பார்ட்டியில் பெரிய ஸ்டார்ஸ்லாம் வராங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் வராங்க, அதில் கரண் ஜோஹரும் வராரு. ஸோ அந்த ஒரு பார்ட்டி தருணத்தில் பார்த்திங்கன்னா சோடாவாலா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எனக்கு வேணும், அதாவது இன்னும் 3 படம் இருக்குது, அதில் பார்ட் 2 படம்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஸோ நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சைன் பண்ண சொல்கிறாங்க. அவங்களோட மேனேஜர்னு சொல்கிறாங்க, நீ ஹோல்ட் பண்ணு, அவசரப்படாத, உடனே பண்ணாத, அந்த படம் மேபி நல்லா இருக்க கூட வாய்ப்பு இல்லை, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்றாங்க. அந்த ஒரு டைமில் கரண் ஜோகர்கிட்ட அவங்க மேனேஜர் பேசி வைக்கிறாங்க, இது மாதிரி ஒரு ஆக்டர் இருக்காரு, உங்களுக்கு செட் ஆகுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கரண் ஜோகர் பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கரண் ஜோகரே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. எதனால்னா, இவர் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அதாவது நியூ கமர்ஸுக்கு ஒரு ரவுண்ட் டேபிள் நடக்குது. அந்த ரவுண்ட் டேபிளில் இவர் நெப்போ கிட்ட டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ஸோ அந்த இடத்துல பாபி டியோலும் இருக்கிறாரு. தன்னுடைய மகளை தான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. பாபி டியோலுக்கு சமகாண்டாவது. இதை பார்த்த கரண் ஜோகர் உடனே ஆஃபர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து படம் நடிச்சாரா இல்லையா, பாபி டியோல் இவர் என்ன மாதிரி வச்சு செஞ்சாருன்ற கதையை நோக்கி தான் இந்த படமானது, இந்த வெப்சீரிஸ் ஆனது நகரப்படுது. இந்த வெப்சீரிஸோடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டைரக்ஷனை பாராட்டி ஆகணும். இது வரைக்கும் பாலிவுட்டில் பார்க்காத சில விஷயங்கள்லாம் இந்த வெப்சீரிஸில் நீங்கள் பார்க்க முடியும். அதேமாதிரி பாலிவுட் இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்டது, அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அதுக்குள்ளே இருக்கிற நிறைய கெட்ட விஷயங்கள், பாலிவுட்னாவே ஒரு சாக்கடை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதை பார்க்கும்போது அதுவும் இந்த வெப்சீரிஸில் நல்லாவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஏ-ரேட்டட். இந்த ஏ-ரேட்டருக்கு உதாரணமாக நிறைய சீன்ஸ் இந்த சீரீஸில் வரும். நிறைய கெட்ட வார்த்தைகள், நிறைய க்ரூடான சீக்வன்ஸ், அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதுமாதிரி நெப்போ கிட்ட வச்சு செஞ்சதாக இருக்கட்டும், பாலிவுட்டோட ப்ரொடக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், அவங்க ஒரு ஸ்டாரை வளர்க்கவும் செய்வாங்க, அழிக்கவும் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக காமிச்சிருந்தாங்க. இதை எக்ஸாம்பிளாக நிறைய ஹீரோக்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்தாங்க, எந்த அளவுக்கு அழிஞ்சாங்கன்றதையும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி நிறைய பேரை நேர்முகமாகவும் தாக்கியிருக்காங்க. அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா மறைமுகமாகவும் இந்த வெப் சீரிஸ் மூலமாக தாக்கியிருக்காங்க. இதில் ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா சுற்றிட்டே இருக்கும், நானும் ஒரு பாலிவுட் ஹீரோ தான்டா, என்னைக்கு கூப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி அவராகவே இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அது யார் அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுமாதிரி இந்த சோடாவாலா அப்படின்றபோது சாஜித் நடிவாலா அவரோட என்டர்டெயின்மெண்ட்டை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் ஒட்டுமொத்த பாலிவுட்டே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை நல்லாவே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒவ்வொரு வெப்சீரிஸ்லையும் ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையும் நல்லாவே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பாலிவுட்டோட செட்டு எப்படி இருக்கும், அப்புறம் பாலிவுட்டோட ஸ்டார்ஸ் எப்படி இருக்கும், நெப்போ கிட்ட எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்றுலேயும் நல்லா டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. லிட்டரலி பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் பிருத்திவிராஜ் நடித்த வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் வந்தது. அந்த படம் பார்த்திங்கன்னா சினிமா உலகம் எப்படி இருக்குன்றத சூப்பராகவே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த படம் பெருசாக ஹிட் ஆகல, ஆனால் இப்போ இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா, இந்த வெப்சீரிஸ் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த படத்தினுடைய அணுகுமுறை மாதிரியே ஃபீல் ஆகும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஹாலிவுட்டில் படத்தை பற்றி எடுக்கப்பட்ட இந்த ஒரு படமும் இது வரைக்கும் ஹிட் ஆனதில்லை. அண்ட் நடிக்கப்பட்ட லக்ஷயா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் கில் படத்தில் நடிச்சிருந்தார். அவராக இருக்கட்டும், அப்புறம் ராகவ் அதே படத்தில் பார்த்திங்கன்னா வில்லன் நடிச்சிருந்தார். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக நடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த 2 பேரும் வர சீன்ஸ் சூப்பராகவே இருந்தது, நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. முக்கியமாக ராகவ் கேரக்டர் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தால் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஆன்யா சிங்காக இருக்கட்டும், அஜய் பாபி டியோலாக இருக்கட்டும், இல்லை மற்ற சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், அதுமாதிரி ஏகப்பட்ட கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது படம் ஃபுல்லாகவே. ஏன்னா இது எஸ்ஆர்கே அவர்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம். ஸோ அதனால் கூப்பிடாமே கூட வருவாங்க. ஸோ கூப்பிட்டோடனே வராமையாக இருப்பாங்க. அது மாதிரி எல்லோரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் சரி ரசிக்கக்கூடிய வகையில் இருந்து தான் சொல்லி ஆகணும். அண்ட் இப்பயும் சொல்கிறேன், பாலிவுட் அப்படின்னா எப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான சில சீக்வன்ஸ் இந்த படம் ஃபுல்லாகவே இறங்குது. அதுவும் லாஸ்ட் எபிசோட்ஸ், அந்த 6th 7th எபிசோட்லாம் நல்லாவே இருந்தது. மொத்தம் இதில் 7 எபிசோட்ஸ் இருக்குது. 7 எபிசோட் லிட்டரலி ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் தான் ஒரு 56 நிமிஷம், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் 43 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு மேக்ஸிமம் என்டர்டெயின் இருந்தது. பட் எனக்கு இதில் ட்ராபேக்காக பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட பேக் ஸ்டோரின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒன்று காட்ட ஆரம்பிப்பாங்க. அதில் தேவையில்லாமல் சாங்ஸு, அதில் தேவையில்லாமல் நிறைய சீக்வன்ஸு, அப்புறம் லவ் அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டுருக்கும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவும் லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா 4th and 5th எபிசோட்ஸ் கிட்ட அது போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. மற்றபடி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது முக்கியமான ஆக்டர்லாம் வந்து இறந்தாங்க இல்லையா, அவங்கள பற்றிலாம் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதாவது நெப்போ கிட்ட வந்து நல்லதாகவும் சொல்லியிருக்காங்க, அதுமாதிரி பேக்லாஷும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லிக்கலான்ற மாதிரி எனக்கு கருத்தாக சொல்ல தோணுது. ஸோ மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காகவும் அட் த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸாகவும் இந்த வெப்சீரிஸ் அமையும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த வெப்சீரிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.2. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் வெப்சீரிஸ் ரிவ்யூஸ்க்குலாம் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டே வித் மீ FT First with மோகி.